வணக்கம். கருணை, அமைதி இந்த ரெண்டு விஷயங்கள பத்தி ஆழமா புரிஞ்சுக்க ரொம்பவே சக்தி வாய்ந்த ரெண்டு பழங்கால கதைகளை நாம் இன்னைக்கு அலசி ஆராய போறோம். யோசிச்சு பாருங்க. ஒரு பக்கம் செஞ்ச தப்போட பாரத்துல சிம்மாசனத்திலே நடுங்கி போன ஒரு பெரிய ராஜா. இன்னொரு பக்கம் இயற்கையோட சீற்றத்துல சிக்கி தவிக்கிற சாதாரண மனுஷங்க. இது ரெண்டுக்கும் என்ன சம்பந்தம் இருக்க முடியும் இல்லையா? ஆனா சம்பந்தமே இல்லாத மாதிரி தெரியற இந்த ரெண்டு கதைகளையும் இணைக்கிற ஒரு ஆச்சரியமான புள்ளி இருக்கு. அது என்னன்னு தான் நாம இன்னைக்கு கண்டுபிடிக்க போறோம். நம்மளோட முதல் கதை அரசர் தாவீதோட அரண்மனையில ஆரம்பிக்குது. அங்க தீர்க்கதரிசி நாத்தான் வர்றாரு. பாக்குறதுக்கு ரொம்ப சாதாரணமான ஒரு கதைய சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆனா அந்த சாதாரண கதைக்குள்ள ஒரு பயங்கரமான ரகசியம் ஒளிஞ்சிருக்கு. நாத்தான் இப்படி ஆரம்பிக்கிறாரு. ஒரு ஊர்ல ஒரு பெரிய பணக்காரர் இருந்தாராம். அவர்கிட்ட கணக்கே இல்லாத அளவுக்கு ஆடு மாடுன்னு செல்வம் கொட்டி கிடந்துச்சு. அவருக்கு எந்த குறையுமே இல்ல. அதே ஊர்ல ரொம்ப எளிமையா வாழ்ந்துட்டு இருந்தான் ஒரு ஏழை. அவனோட சின்ன உலகத்துல அவன்கிட்ட பெருசா எந்த சொத்தும் கிடையாது. அந்த ஏழைக்கிட்ட இருந்தது ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி மட்டும்தான். ஆனா அது அவனுக்கு வெறும் ஆடு இல்ல. தன்னோட தட்டிலிருந்து அதுக்கு சாப்பாடு ஊட்டி, தன்னோட கோப்பையிலிருந்து தண்ணி கொடுத்து, தன்னோட மடியிலே தூங்க வைப்பான். சொல்லப்போனா அது அவனுக்கு ஒரு மகள் மாதிரி இருந்துச்சு. ஒரு நாள் அந்த பணக்காரர் வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வர்றாரு. விருந்து வைக்கணும். ஆனா அந்த பணக்காரர் தன்னோட ஆயிரக்கணக்கான ஆடுகள்ல ஒன்னை எடுக்கல. அதுக்கு பதிலா அந்த ஏழையோட உசுரா இருந்த அந்த ஒத்த குட்டியை போய் புடிச்சிட்டு வந்து அதை அடிச்சு விருந்து வச்சிட்டாரு. அந்த ஏழையோட உலகத்தையே பறிச்சிட்டாரு. இந்த கதைய கேட்டதும் தாவீது ராஜாவுக்கு கோபம் தலைக்கேறுது. ஆண்டவர் மேல் ஆணை, இந்த அநியாயத்தை செஞ்சவன் சாகணும். கொஞ்சம் கூட இரக்கமே இல்லாம நடந்துகிட்டதுக்காக அந்த ஒரு ஆட்டுக்குட்டிக்கு பதிலா 4 மடங்கு அவன் திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு கர்ஜிக்கிறாரு. அவரோட நியாய உணர்ச்சி கொதிச்சு போயிருந்தது. அப்பதான் நாத்தான் அந்த அதிர்ச்சியான வார்த்தையை சொல்றாரு. தாவீத நேருக்கு நேரா பார்த்து, அந்த மனுஷன் நீதான் அப்படின்னு சொல்றாரு. அப்போதான் தாவீதுக்கு புரியுது, அது வெறும் கதை இல்ல, அது ஒரு கண்ணாடி. உரியாவோட மனைவி பட்சேபால அபகரிச்ச தன்னோட பாவத்தை தான் அது அப்பட்டமா காட்டுதுன்னு உணர்றாரு. இப்போ தப்பு வெளியில தெரிஞ்சிடுச்சு. கதை அடுத்த கட்டத்துக்கு போகுது. செஞ்ச தப்போட விளைவுகள் என்ன, அதுக்கு தாவீதோட பதில் என்னன்னு பார்க்க போறோம். இது வெறும் தப்பா ஒத்துக்கிறதோட முடியல, மன்னிப்புக்கு என்ன விலை கொடுக்க வேண்டியிருக்குங்கிறத பத்தியும் பேசுது. இங்க தண்டனை எப்படி இருக்கு பாருங்க. செஞ்ச தப்புக்கு ஏத்த மாதிரி நீ ரகசியமா செஞ்ச பாவத்தோட விளைவுகளை நான் பட்ட பகல்ல எல்லாருக்கும் முன்னாடி நடக்க வைப்பேன் அப்படின்னு கடவுள் சொல்றாரு. மறைக்கப்பட்ட பாவம் வெளிப்படையான விளைவுகளை கொண்டு வருது. ஆனா தாவீத தப்பிக்க நினைக்கல. எந்த சாக்குப்போக்கும் சொல்லல, யாரையும் குறை சொல்லல. அவரோட பதில் ரொம்ப நேரடியாவும் முழுமையாவும் இருந்துச்சு. நான் ஆண்டவருக்கு எதிரா பாவம் செஞ்சிட்டேன், அவ்வளவுதான். ஒரு மாபெரும் மன்னனோட முழுமையான சரணடைதல் இது. தாவீதோட மன வருத்தம் வெறும் வார்த்தையோட நிக்கல. சங்கீதம் 51ல அது ஒரு உருக்கமான ஜபமா வெளிப்படுது. எனக்குள்ள ஒரு தூய்மையான இதயத்தை உருவாக்குங்க, ஒரு புது ஆவியை கொடுங்கன்னு கேட்கிறாரு. இது தண்டனையிலேருந்து தப்பிக்கிறதுக்கான ஜபம் இல்ல, கடவுள் கூட இருந்த அந்த உறவை மறுபடியும் சரி பண்ணணுங்கிற ஒரு ஆழமான ஏக்கம். சரி, இப்போ ஒரு ராஜாவோட மனசாட்சி போராட்டத்தில இருந்து நம்ம முற்றிலும் வேற ஒரு நெருக்கடிக்கு தாவோம். இந்த கதை பாவத்தை பத்தினதில்ல. இது நம்மள சுத்தி இருக்கிற சூழ்நிலை ரொம்ப குழப்பமா இருக்கும்போது நம்ம நம்பிக்கை எப்படி சோதிக்கப்படுதுங்கிறத பத்தினது. கலிலேய கடல்ல ஒரு சாயங்கால நேரம். இயேசுவும் அவரோட சீடர்களும் ஒரு படகுல போயிட்டு இருக்காங்க. திடீர்னு எங்க இருந்து வந்துச்சுன்னே தெரியாம ஒரு பெரிய புயல் அடிக்குது. அலை மேல அலை வந்து படகு மேல மோதி தண்ணி உள்ள வர ஆரம்பிக்குது. படகு மூழ்க போற நிலைமை. ஆனா இது எல்லாத்துக்கும் நடுவுல இயேசு என்ன பண்றாரு தெரியுமா? படகோட ஒரு ஓரத்துல தலையணை வச்சு அமைதியா தூங்கிட்டு இருக்காரு. சீடர்களோ அவ்வளவுதான், சாக போறோன்னு பயத்துல உறைஞ்சு போயிருக்காங்க. அவங்களோட பயம் ஒரு கட்டத்துல விரக்தியா மாறுது. இயேசுவ தட்டி எழுப்பி, போதகரே, நாங்க சாக போறோமே, உங்களுக்கு அதை பத்தி கொஞ்சம் கூட கவலையே இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க. இது வெறும் உதவி கேட்கிற குரல் இல்ல, அதுல ஒரு விதமான குற்றச்சாட்டும் இருக்கு. எங்களை இப்படி கைவிட்டுட்டீங்களேங்கிற மாதிரி. இயேசு எழுந்து நின்னு அந்த புயலை பார்த்து 2 வார்த்தை தான் சொல்றாரு: இறையாதே, அமைதியாயிரு. அவ்வளோதான். அடுத்த நொடி அந்த பெரிய புயல் மொத்தமா நின்னு கடல் ஒரு சொட்டு சத்தம் இல்லாம அமைதியாகிடுது. அந்த பயங்கரமான குழப்பம் ஒரு நொடியில முழுமையான அமைதியா மாறுது. புயலை அடக்குனதுக்கு அப்புறம் இயேசு தன்னோட சீடர்கள் பக்கம் திரும்புறாரு. ஆனா அவர் புயலை பத்தி கேட்கல, அவங்களோட மனசை பத்தி கேட்கிறாரு. ஏன் இவ்ளோ பயப்படுறீங்க, உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை வரலையா அப்படின்னு கேட்கிறாரு. அதாவது பிரச்சனை வெளியே இருந்த புயல் இல்ல, உள்ள இருந்த பயம்தான் அப்படிங்கிறத உணர்த்துறாரு. இப்போதான் நாம இந்த 2 கதைகளையும் இணைக்க போறோம். ஒரு பக்கம் குற்ற உணர்ச்சியில தவிக்கிற ராஜா, இன்னொரு பக்கம் புயல்ல தவிக்கிற சீடர்கள். இது ரெண்டுக்கும் என்ன தொடர்புன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த அட்டவணையை பாருங்க, ரொம்ப தெளிவா புரியும்.
தாவீதோட நெருக்கடி மனசாட்சி சம்பந்தப்பட்டது, அதாவது பாவம். சீடர்களோட நெருக்கடி இயற்கை சம்பந்தப்பட்டது, அதாவது புயல். தாவீதோட பதில் என்ன? தப்ப ஒத்துக்கிட்டு மனசு திருந்துறது. சீடர்களோட பதில் என்ன? பயமும் விரக்தியும். ஆனா 2 சூழ்நிலையிலையும் ஒரு தெய்வீக செயல்பாடு நடக்குது. தாவீதுக்கு கருணையும் மன்னிப்பும் கிடைக்குது, சீடர்களுக்கு சக்தியும் அமைதியும் கிடைக்குது. புயல் நின்னதும் சீடர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆச்சரியமா பேசிக்கிறாங்க. காத்தும் கடலும் கூட இவர் சொன்னா கேக்குதே, இவர் யாரா இருக்கும் அப்படின்னு. இதுதான் முக்கியமான புள்ளி. ஒரு மனுஷனோட பாவத்தை மன்னிக்கிற அதே தெய்வீக அதிகாரம் இயற்கையோட சீற்றத்தை கட்டுப்படுத்தவும் செய்யுது. அப்போ இந்த 2 கதைகள்ல இருந்தும் நாம கத்துக்க வேண்டியது என்ன? முதல்ல, நம்ம பலவீனம் சில சமயம் நாம செய்யற தப்புகள் மூலமா வெளிப்படுது, சில சமயம் நம்மளை ஆட்டி படைக்கிற பயம் மூலமா வெளிப்படுது. 2வதா, நாம உண்மையா மனசு வருந்தினாலும் சரி, இல்ல பயத்துல உதவி கேட்டாலும் சரி, அதுக்கு ஒரு தெய்வீக பதில் நிச்சயம் கிடைக்குது. கடைசியா, ஒரு புயலை அமைதிப்படுத்துற அதே சக்தி தான் நம்ம மனசுக்கு கருணையும் மன்னிப்பையும் கொடுக்க முடியும். கடைசியா, இந்த கேள்வி நம்ம எல்லாருக்கும் தான். நம்ம சொந்த வாழ்க்கையிலயும் புயல்கள் வரும் இல்லையா? சில சமயம் அது மனசாட்சி போராட்டமா இருக்கலாம், சில சமயம் சூழ்நிலை சிக்கல்களா இருக்கலாம். அப்படிப்பட்ட புயல்கள்ல நாம நம்ம நம்பிக்கையை யார் மேல, எதன் மேல வைக்கிறோம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.